அசைக்க முடியாத ஒரு சக்தி சார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். தமிழகத்துல அரசியல்ல அவரை நீங்க தவிர்க்கவே முடியாது. அதிமுக கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டு முக்கியமான பங்காற்றுனதே வானதி ஸ்ரீனிவாசன். அண்ணாமலைக்கு அண்ணாமலையே பாஜக தலைவர்ல இருந்து நீக்கணும் தான் இவங்க அஜெண்டா. அதுக்காக வேண்டி இவங்க எடுத்த முடிவு தான் அதிமுக கூட கூட்டணிங்கிற முடிவு. இவங்க நோக்கமும் என்னவா இருந்ததுன்னா பாஜக வளரணுங்கிற நோக்கமே கிடையாது. அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இவங்களுக்கு கிடையாது. இவங்க நோக்கம் ஒரே நோக்கம், அண்ணாமலையே பாஜக மாநில தலைவர்ல இருந்து நீக்கணும். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டுமே பாஜகவினுடைய முகமாக தமிழகத்துல அறியப்படுறார். வன்மம், அண்ணாமலைக்கு மேல வன்மத்தை கொட்டி தீர்த்தாங்க. ஜெயில போய் புக்க திருடிக்கு வந்த ஆளுதான் கல்யாணராமன். அவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ஜக்கியெல்லாம் வாங்கி கொடுத்தது இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அண்ணாமலையை யாராவது திட்டுனாலும் அது பெரிய நியூஸா வருது. அண்ணாமலை யாராவது பாராட்டி ஆதரிச்சாலும் அது பெரிய நியூஸா வருது. ஒரு சமயத்துல மோடிக்கு இதே மாதிரி குஜராத்ல இருந்துச்சு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். அவர்களிடம் சிறப்பான கேள்விகள் இருக்கிறது, கேட்போம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தென்னவன் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ 2 நாள் முன்னாடி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ரங்கராஜ் பாண்டேக்கு ஒரு சிறப்பு பேட்டி அமைச்சிருந்தாங்க. அவங்க இந்த நாள் முன்னாடி இவ்வளவு பெரிய பேட்டி அவங்க கொடுத்ததில்ல. பல விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னா அலசுவோம் அதுல. ஸோ அவங்க சொல்றாங்க 27 இடங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு தேசிய தலைமை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் திணிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழியில சொன்னாங்க. இதை எதிர்க்கவோ அவங்களுக்கு வேண்டுங்கிற இடங்களை பெறவோ அவங்களால முடியலையா? இதுதான் உண்மையா? இல்ல சார், இதுல உண்மையே கிடையாது சார். துளி அளவும் உண்மை கிடையாது சார். பொய், அப்பட்டமான பொய். முதலாவது நான் ஒரு கேள்வி, அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவெடுத்தது அமித்ஷாவா மோடியா இல்ல நயனா நாகேந்திர கூட 2ஆம் பட்சம் தான். வானதி சீனிவாசன் தான் சென்னையில இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் வச்சு திறந்தார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அதே நாள் டெல்லியில எஸ்பி வேலுமணி தங்கமணியை இந்த அம்மா தான் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அமித்ஷா மோடி எல்லாம் போய் பேசி அதிமுக கூட்டணிக்கு அஸ்திவாரம் போட்டு முக்கியமான பங்காற்றுனதே வானதி ஸ்ரீனிவாசன் தான். அந்த பாயிண்ட அவங்க டச் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இது இவங்க மட்டும் கிடையாது. இவங்க கூட நிர்மலா சீதாராமன் உடனே இருந்தாங்க. அப்புறம் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் உடனே இருந்தாரு. அப்புறம் நம்ம ஒரு குருமூர்த்தி உடனே இருந்தாரு. இவங்க அப்புறம் கேடி ராகவன் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அதே மாதிரி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், நயனா நாகேந்திரன் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. அண்ணாமலைக்கு எதிராக இவங்க எடுத்த முடிவு. அண்ணாமலைக்கு அண்ணாமலையே பாஜக தலைவர்ல இருந்து நீக்கணும் தான் இவங்க அஜெண்டா. அதுக்காக வேண்டி இவங்க எடுத்த முடிவு தான் அதிமுக கூட கூட்டணிங்கிற முடிவு. ஒரு மாநில தலைவர் ஒருத்தர் கொடுத்து அவர் 11.24% ஓட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. அன்னைக்கு இந்த கும்பல் எல்லாம் என்ன டயலாக் பேசி தலைஞ்சாங்க? வெக்கவே இல்லாம பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாதுன்னு சொன்னவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். இதே வார்த்தை ப்ரொஃபசர் சீனிவாசனும் பதிவு பண்ணியிருக்காரு. பெர்சன்டேஜ் எல்லாம் அது முன்ன பின்ன இருக்கு, அது இல்லைங்க, ஒரு நமக்கு வெற்றி தான் முக்கியம். இப்ப 3வது இடத்துக்கு போயிருக்காரு ப்ரொஃபசர் சீனிவாசன். இதை எந்த கணக்குல சேர்ப்பீங்க? டெல்லியில எடுத்த முடிவு அப்படின்னா டெல்லியில அண்ணாமலை இருக்கும்போது மட்டும் டெல்லியில முடிவு, அப்ப அவர் இருக்கும்போது அவரை மீறி இவங்க தானே எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க. அதிமுக கூட்டணிங்கிறது அண்ணாமலைக்கு விருப்பத்துக்கு முரணானது. அவரை தாண்டி தானே இவங்க எடுத்தாங்க. ஏன் அண்ணாமலை தான் மாநில தலைவர். இவங்க என்ன பண்ணிருக்கணும், நேர மாநில தலைவர்கிட்ட போய் இப்படி அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொன்னா இவருக்கு ஏத்துக்க மாட்டார். நம்ம இவ்வளவு பெர்சன்டேஜ் கொண்டு வந்திருக்காங்க அக்கா, நம்ம 2026 வரைக்கும் இதே மாதிரி டிராவல் பண்ணோம்னா நம்ம கட்சி வளரும்னு சொல்லியிருப்பார். அது ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லைன்னா கூட்டணி மந்திரி சபையில அமைக்க முடியும். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் தானே. இவங்க திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு அலை, அந்த அலையை நம்ம சாதகமா அதிருப்தியை நம்ம பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முடியுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை மோடி, அமித்ஷா லெவல்ல, ஜேபி நட்டா லெவல்ல இவங்க கொண்டு போய் திணிச்சது. திணிச்சு அதிமுக கூட்டணி வச்சாதான் ஆகும். எதுக்கு? இவங்க நோக்கமும் என்னவா இருந்ததுன்னா பாஜக வளரணுங்கிற நோக்கமே கிடையாது. அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இவங்களுக்கு கிடையாது. இவங்க நோக்கம் ஒரே நோக்கம், அண்ணாமலையே பாஜக மாநில தலைவர்ல இருந்து நீக்கணும். ஏன்னா
அவர் ஒருத்தர் மட்டுமே பாஜகவினுடைய முகமாக தமிழகத்துல அறியப்படுறார். கட்சியை வளர்த்து விட்டார். இல்லாத இடத்துல எல்லாம் கட்சியை கொண்டு சேர்த்து விட்டார். மோடியை வில்லனா கட்டமைச்சு வைக்கும் போது இந்த கும்பல் எல்லாருமே சேர்ந்துதான் இருந்தாங்க. யாராவது எதிர்வினை ஆட்டினாங்களா? ஆத்தல. ஆனா அண்ணாமலை மாநில தலைவரா வந்த பிறகு அதை உடைச்சார். மோடி நல்ல மனிதர் தான் சொல்லி என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக ஊர் ஊரா போய் கொண்டு சேர்த்தாரு. சேர்த்து அவரு அப்புறம் கோஷ்டி, இங்க ஏகப்பட்ட கோஷ்டியை வச்சிருந்தாங்க கமலாலயத்துல. எல்லாத்தையும் அடிச்சு தவிடு பொடியாக்கி ஒரே ஒரு இதுதான் பாஜக அப்படிங்கிற மாதிரி அந்த இதை கொண்டு வந்துட்டாரு. அவர் அடுத்த லெவலுக்கு அவர் போக விடாம அவரை பிடிச்சு இழுத்து விட்டதே இவங்க தான். அப்புறம் டெல்லியில தான் முடிவெடுத்தாங்கன்னு சொல்றாங்க. டெல்லியில முடிவெடுத்தா இவங்க ஏன் இருக்காங்க? இவங்க எங்க இருந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது பியூஷ் கோயலுக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு? 60க்கு மேல சீட்டு கேட்டார். அதுக்கு இல்ல அவர் 60க்கு மேல சீட்டு கேட்டாருங்கிறனாலே அவரை மாத்தி பியூஷ் கோயல் தான் எங்களுக்கு மேற்பார்வையாளரா வேணும், அதாவது தேர்தல் பொறுப்பாளரா வேணும்னு கேட்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி கேட்டாருன்னு சொன்னா நம்ம நம்புற மாதிரி இருக்கு. அவர் இன்னொரு கட்சி தலைவர் சார். அவர் எப்படி பிஜேபியில நீங்க இவங்களை போட்டுக்க இவங்களை போட்டு சொல்ல முடியும்? கேலி கூத்தான விஷயமா இருக்காதா? அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமிக்கு இவங்க பாஜகவுக்காக இவங்க வேலை பார்த்ததை விட எடப்பாடி பழனிசாமிக்காக வேலை பார்த்தாங்க. கோயம்புத்தூர்ல பப்ளிக்கா மீட்டிங்லயே வச்சு அவரே சொன்னார். சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னார், தங்கச்சி சிஸ்டர் நீங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி கூட நீங்க இது பண்ணுங்க, அதுதான் உங்க எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு சொன்னார். அந்த மேடை அதே மாதிரி இன்னொரு மேடையில கோயம்புத்தூர்ல வச்சு நிர்மலா சீதாராமன் அண்ணாமலையை மேலையில வச்சுக்கிட்டே சொன்னாங்க. அது நம்ம அதிமுக கூட்ட அந்த அம்மா யாருங்க முடிவு பண்றது? ஏன்னா புரியல. அவங்க ஒண்ணு கட்சியில ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புல இருக்கணும், ஒண்ணும் கிடையாது. அவங்க நிதி அமைச்சர், அவ்வளவுதானே. தமிழகத்துல அவங்களுக்கு யாரு தெரியும்? அவங்கள பத்தி யாருக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த அம்மா நீங்க திணிக்கிறங்க பப்ளிக்கா மேடையில என்ன விவரம் தெரியாத ஆளா அவங்க கோயம்புத்தூர்ல இப்படி உட்கார்ந்து அண்ணாமலையை மேடையில வச்சுக்கிட்டு நீங்க அதிமுக தான் கூட்டணியா போனோன்னு இவங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்ப இவங்க அண்ணாமலைக்கு விருப்பத்துக்கு மாறாக அவங்க ஒரு பெரிய விஷயம் இதை உருவாக்குனாங்க. ஒருவேளை அவங்க நினைச்ச மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி தலைமையில பதவி ஏற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆய் இவங்க எல்லாம் அமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் ஆயிருந்தாங்கன்னா அவங்க சொன்னது சரின்னு இப்ப நம்மளும் ஏற்றுதான் ஆகணும். ஆனா அவங்க நோக்கம் அதுவா இல்லை. அதுவா இருந்ததுன்னா 50க்கு மேல குறைந்தபட்சம் 50க்கு மேல சீட்டு கேட்டிருப்பாங்க. 79 இடத்துல பாஜக அதிமுக விட முன்னணியா வந்துட்டு 2024 பாராளுமன்ற தேர்தல் நிலவரப்படி ரிசல்ட் படி அந்த டேட்டா அதை சொல்லுது. அப்புறம் 3 இடத்துல முதல் இடத்துல திமுகவும் சேர்த்து சாப்பிட்டு மேல பாஜக. அப்ப அந்த தொகுதியெல்லாம் நீங்க வாங்குறதுக்கு துப்பு கட்ட ஆளி இருந்துட்டு டெல்லியில சொன்னாங்க. ஏன்னா டெல்லியில இருந்து கேட்க மாட்டாங்கல்ல, இந்த பேட்டியை பார்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், ஒரு துணிச்சல் தான். அதை விட முக்கியமா இன்னொன்னு இருக்கு. அதுல கேள்வி கேட்ட நபர் யாரு? ரங்கராஜ் பாண்டே. இவரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? RSS 1000 அண்ணாமலையை உருவாக்குவாங்க, ஏன் 1000 தமிழிசையை உருவாக்குவாங்க, 1000 வானதி சீனிவாசனை உருவாக்குவாங்க, 1000 பொன் ராதாகிருஷ்ணனை உருவாக்குவாங்க, 1000 நயினார் நாகேந்திரனை உருவாக்குவாங்க, 1000 எல்முருகனை உருவாக்குவாங்கன்னு அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் சொல்லல? அப்ப அண்ணாமலை எல்லாத்தையும் ஓட்டாக் பண்ணி போயிட்டாருன்னு தெரியுது இல்ல? இதே நபர் தான் சட்டசபை தேர்தல் நடந்துட்டு அந்த வேட்பாளர் தொகுதி இதெல்லாம் வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு? இவருதான் வெளிப்படையா அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அது இப்ப நேற்றுக்கே அந்த பேட்டிலையும் கூட 2 தினங்களுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வானதி சீனிவாசனுடைய பேட்டியிலும் கூட அவர் அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடர், அவர் எங்க வேணாலும் இப்ப எடப்பாடி யாரு அப்போ இல்ல. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, அவர் சிங்காநல்லூர் கொடுத்தா தான் நிக்கணும் கிடையாது. அந்த வீலிங்ல இவர் எடுத்து பேசுறாரு. அந்த டைம்ல அந்த சிங்காநல்லூர் இல்ல அப்படிங்கறதுனால கோவப்பட்டாரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இவர் அவர் முடக்குறிச்சியில நிக்கலாமே, அவர் இங்க நிக்கலாமே, அங்க நிக்கலாமேன்னு சொன்னாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி நிக்கலாமே? அவர் தானே முதலமைச்சர் ஆக போறாரு. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் தானே முதலமைச்சர் வேட்பாளர். அவர் மட்டும் என்ன எடப்பாடியில தான் இப்ப ஏன் நிக்கணும்? தேனியில போய் நிக்க வேண்டியதானே? கன்னியாகுமரி தொகுதியில நிக்க வேண்டியது என்ன? ஏன் அந்த துணிச்சு அதை பத்தி இவர் ஏன் சொல்லல? அவர் நிக்காதவர் 2வது விஷயம். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏன் சொல்லல? அவ்வளவு விஷத்தன்மை, வன்மம், அண்ணாமலைக்கு மேல வன்மத்தை கொட்டி தீர்த்தாங்க. ஜேவிசி ஸ்ரீராம் 15 பேருக்கு மேல பாஜகவுல வேட்பாளருக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார் சார். அவரெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல அது கோலகலா சீனிவாசா இருக்கட்டும் எல்லாருமே இவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? எடப்பாடியார்னு சொன்னாங்க. ஒரு பத்திரிகையாளர் பேரை சொல்லல, என்ன தப்பு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி கே பழனிசாமி, திரு எடப்பாடி பழனிசாமி தாராளமா சொல்லலாமா சார்? எடப்பாடியார் அப்படி சொல்லணுமா? அப்படிதான் நான் படிச்ச ஜேர்னலிசத்துல அப்படி எல்லாம் வரல சார். ஒருவேளை என்னுடைய இது சாதாரணமான தினத்தந்தி குறிப்புங்கிறதுனால எனக்கு தெரியல. எனக்கு நான் படிச்சது இதுதான்.
எல்லாருக்கும் சம உரிமை சம மரியாதை தான் கொடுக்கணும். ஜனாதிபதியா இருந்தாலும் அவர்கள்னு போட்டு தந்தி குறிப்புல எழுதுறது பெரும்பாலான பத்திரிகையில எழுத மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு சாதாரண குப்பனா இருந்தாலும் அவர்கள் இல்லைன்னா அந்த அவனி வந்து போட மாட்டாங்க. எல்லாரும் அந்த பேரை மட்டும்தான் போடுவோம். பத்திரிகையாளரா இருந்துட்டு இவரு எதுக்கு வந்து அப்ப கருணாநிதிய கலைஞர்னு சொல்லுவாரு, ஜெயலலிதாவை வந்து புரட்சி தலைவர்னு சொல்லுவாரு. அப்போ இப்ப என்ன ஜேர்னலிசம் இது? அப்ப அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து முன்னிலைப்படுத்தி உயர்வுபடுத்தி பேசணுங்கிற நிர்பந்தம் உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல வந்துச்சு? கூடி இருந்து செய்தாங்களே, அப்படியே சொன்னாங்களே இந்த கூட்டணி. அதாவது இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யறது என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டுல இல்லாம போனோம், திமுக வெர்சஸ் அண்ணா திமுக இது மட்டும்தான் இருக்கணும்னு இவங்க நினைச்சாங்க. ரெண்டு கட்சியும் அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாருங்க, அண்ணா திமுக இல்லாம போயிட்டு பாஜக வந்து போனச்ச பாஜக பெருசா இல்ல, அதனால பரவாயில்ல, அண்ணாமலை வளர்த்தாரு, அவர் ஒரு இன்னொரு இயக்கம் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஒருவேளை அண்ணா பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை நீடிச்சு இந்த கூட்டணியில வந்திருந்தா இந்த விஜய் கட்சிக்கு போகக்கூடிய அண்ணா திமுக காரங்க இந்த பக்கம் வந்துடக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதை கெடுத்தது இந்த கும்பல் தானே. எல்லாம் கெடுத்து டெல்லியில இருந்து 27 கேட்டாங்க. சரி 27 கேட்டாங்கல்ல, அந்த 27 தொகுதியை அடையாளப்படுத்துறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப என்னத்துக்கு நீங்க இருக்கீங்க? என்ன கூந்தலுக்கு இருக்கீங்க? மாநில பொறுப்பாளர், தேசிய மகளிர் தலைவி, நாங்க தான் வந்து பாராளுமன்ற போர்டு உறுப்பினர், இதுல எல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு? பாராளுமன்ற குழு தான் ஃபைனலா முடிவு பண்ணி நீங்க தான் சொல்றீங்க இல்லங்கிறாங்க. அவங்க வந்து எந்த தொகுதி தேர்ந்தெடுத்துக்கு தனக்கு ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா கோயம்புத்தூர் வடக்க வந்து அவங்க கேட்கல, அமித்ஷா வந்து நீங்க வடக்குல நில்லுன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாரு. ஏன் கோவை தெற்கு தானே சார் இந்த அம்மா 5 வருஷமா அந்த தொகுதி தானே பாடுபட்டாங்க, என்னத்த பண்ணுனாங்க? அப்போ கோவை தெற்குல ஏன் நிக்கல சார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில ஏன் நிக்கல? அங்கதானே எம்எல்ஏ இருந்தாரு. அவர் எம்எல்ஏ. அப்ப வந்து இந்த மாநிலத்தை வந்து பாஜக கைப்பற்றிட்டு அப்படின்னா அடுத்த எலெக்ஷன்ல இந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்துல போய் நிக்குமோ? இல்ல, எனக்கு புரியல. அது ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆயிட்டீங்க, அது சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளால அப்ப நீங்க என்ன மக்கள் பண்ணி செய்தீங்க? அந்த மக்களுடைய இதயத்துல நீங்க இடம் பிடிக்கலைங்கிறத அப்பட்டமா நம்ம ஒத்துக்கலாமா? அப்படித்தானே அர்த்தம். அந்த தொகுதியில நின்று நீங்க இதுவரைக்கும் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்திருந்தா அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்க வெற்றி பெற்ற தொகுதிக்கே அந்த துரோகம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதனால தானே சேப்பா நீங்க அங்க கோவை வடக்குன்னா அது அண்ணா திமுக நிறைய இருக்கு. அண்ணாமலை வந்து 70,000-80,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு 2024. அதனால அங்க நின்னா நம்ம சேப்பா வெற்றி பெறலாம்னு நினைச்சீங்க. அப்படிதான் இந்த அம்மா நினைச்சாங்க. முதல்ல ஒரு 3-4 நாள்ல இவங்களுக்கு எதிரான ஒரு அலை எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல அந்த நேரத்துல வந்த வீடியோக்கள் பதிவுகள்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உடனே அடுத்த முடிவு எடுத்தாங்க, இனிமே அண்ணாமலை விட்டா வேற கதி இல்லை, நம்ம கண்டிப்பா தோத்து போயிருவோம். அதனால அவருக்கு தலையிலே நம்ம இதை கட்டிடலாமான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. அவரு என்ன இந்த மாதிரி பட்டதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அவரை பரிகடாக்கிறதுக்கு அவரு எப்படி விருப்பப்படுவாரு? அவரு ஒதுங்கிட்டாரு. நீங்களே நின்னீங்க, நீங்களே ஆசைப்பட்டீங்க, நீங்களே. சார் அவினாசி தொகுதியை கேட்டு வாங்கினது யாரு? சார் கோவை வடக்குல வந்து திமுக வேட்பாளர் யாரு சார்? சொல்லுங்க. தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது சார். அப்ப அட்ரஸ் இல்லாத ஆள திமுகவுல இருந்து போட வச்சது யாரு? இந்த அளவுக்கு நீங்க வந்து கிராஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க. அடுத்த கட்சியில, அதாவது எதிர்கட்சின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நீங்க பண்ணுவீங்க. பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லுவீங்க. இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து தேசியவாதிகள்ங்கிற அவ்வளவு பேரும் தலையில முளை விளைப்பீங்க, நம்ம ஏத்துக்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே அர்த்தம். நான் ஒண்ணு கேட்கிறேன், மிகப்பெரிய அளவுல ஒந்திய அந்த பேட்டியில இதையும் சொல்லியிருந்தாங்க. திமுக வந்து மத்திய அரசை வந்து ஆன்டி நேஷனலாக அது அந்த இதனுடைய அஜெண்டாலாம் எடுத்துட்டு போனதுனால நாங்க வந்து அந்த பாஜக தரப்புல இருந்து நாங்க வந்து அதுக்கு எதிரான ஒரு இதை அந்த கட்சி ஆட்சி வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். சரி, சட்டசபையில இதுக்கு கருப்பு பாடுற சிவப்பு சேலை கட்டிட்டு போனாங்க. கருப்பு சிவப்பு சார் பின்னாடி உள்ள வீடியோக்களை எடுத்து போறட்டுங்க. சட்டசபையில திமுக வந்து ஒரு உருவாக்கின ஒரு வார்த்தை தான் ஒன்றிய அரசு. கருணாநிதி கிடையாது, ஸ்டாலின் தான் உருவாக்குனார். அந்த வார்த்தையை கருணாநிதி கூட அப்படி சொல்லவே இல்லை, மத்திய அரசு தான் சொன்னார். ஆனா அண்ணாதுரையும் மத்திய அரசு தான் சொன்னார். எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இவர் சொன்னாரு, அந்த வார்த்தை காயின் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்தது மு க ஸ்டாலின். சட்டமன்றத்துல திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்களா இல்லையா? ஏன் பயன்படுத்தினாங்க? தெரியாம சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லி நம்மள நம்ப வைக்கிறாங்களா? அதே பாயிண்ட் தான் இது. எப்படி சட்டசபையில வேணுக்குனே ஒன்றிய அரசுன்னு வார்த்தை எப்படி சார் ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க? சட்டசபையில போய் ஒன்றிய அரசு தமிழிசை கூட அதை யூஸ் பண்ணதான் நினைவு. ஆமா, 2 மாநில கவர்னர் அவங்க வந்து அவங்க ஆரம்பிச்ச உடனே ஆரம்பத்துல பேசினாங்க, அதை ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. இங்க தமிழ்நாட்டுல இவங்க எல்லாம் பத்த வச்சு அதை பெருசா உருவாக்கும் போது அந்த அம்மா அதுல எண்ணெய் கோரி ஊத்துற மாதிரி
ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை அந்தமா பயன்படுத்தினாங்க. இவங்க சட்டசபை நிறைவு பெறக்கூடிய ஸ்டேஜுக்கு வரும்போது இவங்க சட்டசபையில ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. எப்படி இது தெரியாது எப்படி சொல்ல முடியும்? தெரியாத ஒரு அம்மாவுக்கு கொண்டு தேசிய மகளிர் தலைவியை கொடுத்து வச்சிருக்கீங்க. கவர்னர் சொல்றாரு சார் தமிழகம் அப்படின்ட்டு, இவங்க வாயில தமிழகம் வரமாட்டேங்க. என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக தான் சார் இருக்கு, தமிழக பாஜக எழுதல சார். அதை மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ட்விட்டர் பேஜ், அந்த பக்கங்கள்ல சோசியல் மீடியா பக்கங்கள்ல தமிழக பாஜக போட்டா என்ன உங்களுக்கு? தமிழ்நாடு தனிநாடுங்கிற மாதிரி அவங்க கட்டமைக்கிறதுக்காக பர்பஸ் அந்த தமிழ்நாடுன்னு கொண்டு வந்தாங்க. அதை இந்த திராவிட மாடல் 2.0 விஜய் அரசாங்கமும் ஜோசப் விஜய் அரசாங்கமும் அதைத்தான் அப்படியே பின்பற்றி வருது. நீங்க ஏன் நீங்க உங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்ட கூட பயன்படுத்த மாட்டேங்கிறீங்களே? தமிழக அரசு தமிழக அரசுங்கிறத விட தமிழ்நாடு அரசுங்கிறத நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. முடிஞ்சு போச்சு உங்க கொள்கை சித்தாந்தம்லாம். ஏமாத்து வேலை சார். அதாவது அங்க மோடி அமித்ஷாவை அவங்களையே ஏமாத்த, அதாவது முட்டாளாக்குனவங்க இந்த கோஷ்டிகள் இவங்க எல்லாம் தான் சேர்ந்து தான் ஆக்கிட்டாங்க. இப்ப அவங்க சந்தோஷமா வழிவிட்டு போச்சு. முழுக்க நாங்க 7-8 பேர் தான் பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 7-8 பேர் தான் இப்ப பாஜகவில் இருக்காங்க. ஒரு சமயத்துல நம்ம சொல்லுவோம், அதாவது காங்கிரஸ் அப்படின்னா தொண்டர்கள் இல்லாத கட்சி, தலைவர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, அதுலயும் 1008 கோஷ்டி வச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். பத்திரிகையில வேலை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப பாஜகவிலே அதே மாதிரி இருக்கு, ஆளாளுக்கு ஒரு கோஷ்டி. அண்ணாமலை வந்து இப்ப வந்து அவங்க 7-8 பேர் அவங்க பாஜக அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நீங்க சொல்ல வரீங்க. சோ அண்ணாமலை வெளியேறினது அவங்களுக்கு எப்படிப்பட்ட இழப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போது, அண்ணாமலை எழுந்து எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு, அது ஒரு வலி இருக்கு, ஆனா அடிச்சுட்டாங்களான்னா அடிக்கிற அளவுக்கு எல்லாம் வலி இல்ல, உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கு. அதே சமயத்துல அவங்க மற்ற மாநிலங்கள்ல இது மாதிரி வந்து அவங்க தலைவர்கள் வந்து வெளியேறிட்டு திரும்பி வந்த உதாரணங்கள்லாம் காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலை திரும்பி வரணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களா? அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன், பாஜக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ரஜினிகாந்தை போய் சந்திச்சு மோடி என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சாதாரண நீங்க கூட அந்த மாதிரி ஒரு புக்கை எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அந்த ஒரு புக்கை வந்து ரஜினிகாந்தை கொடுக்கற அப்படிங்கிற ஒரு சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. இது வெறும் புக்கு கொடுக்கறதுக்கான சந்திப்பா, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரெஷனுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? முதல் பாயிண்ட், தவறு செய்த ஒருத்தங்க வந்து அதை தவறுன்னு ஒத்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் தேடாத வரைக்கும் அந்த தவறுன்னு அவங்க ஏத்துக்கலைன்னு தான் அர்த்தம். அவங்க ஒத்துக்கவும் இல்லை. அவங்க 4-5 பேர் நம்ம சேர்ந்து எடுத்த முடிவுகள்னாலதான் தமிழக பாஜக அதில் பாலாளத்துக்கு போச்சு. இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து அண்ணாமலை உருவாக்குற, அவரை மீறி அவரை காலி பண்றதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது அதிமுகவுடைய கூட்டணி. அந்த கூட்டணியில வச்சதுனாலதான் பாஜக அப்படி வளரும் இதுல ஏறுமுகமா வந்தது. இப்ப அதுல பாதாளத்துல 2.97% போய் நிக்குது. இதுதான் உண்மை. இதை என்னமோ மறுசீரமைப்பு பண்ணா நாங்க ஒரு 4-5 வருஷம் ஓரமா ஒதுக்கி புதிய தலைமுறையை நாங்க வந்து களம் இறக்க போறோம் இப்படி சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை வரும் பாஜக தொண்டர்களுக்கு. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதுல இருந்து இவங்க வந்து அதை உணர்ந்துட்டாங்க. எந்த இடத்துலயாவது இந்த தலைவர்கள் பாஜகனுடைய இப்ப தமிழக தலைவரா இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க இந்த இதுக்கு நாங்க தான் பொறுப்பு, நாங்க எடுத்த முடிவுகள் தான் இந்த தவறான முடிவுகள்னால்தான் பாஜக இவ்வளவு பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க பாருங்க? மாட்டவே மாட்டாங்க. சரியா தான் நாங்க செய்யணும், டெல்லியில எடுத்த முடிவை தான் நாங்க இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம், டெல்லியில இருந்து தான் உங்களுக்கு சாத்தூர் தொகுதியை சொன்னாங்களா சார்? டெல்லியில அறிவிக்கவே இல்லை சார். அதுக்கு முன்னாடி சாத்தூர் தொகுதி எனக்கு தான் சொல்லிட்டு அவர் அங்க சொல்லிட்டார், பேட்டியில சொல்லிட்டார். நயினார் நாகேந்திரன் நாகர்கோயில போய் ஒரு பேட்டியில அவர் சொல்லிட்டு போயிட்டார். டெல்லியில அறிவிக்கவே இல்லை. அதுக்கு இடையில இந்த அம்மா எடப்பாடி பழனிசாமி கூட மயிலாப்பூர் தொகுதியில பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜன். என்ன சொல்ல போறீங்க? டெல்லியில சொன்னதான் இவங்க ஒப்பே பண்ணாங்கன்னு முளை வரைக்கிறாங்க. இப்போ அது நம்ம நம்பணும்னு வேற எதிர்பார்க்கறாங்க. அதே இவரு எல்முருகன் சார், எல்முருகனும் சரி, வானதி சீனிவாசனும் சரி, இது வானதி சீனிவாசன் அவங்க வாயிலே சொல்றாங்கல்ல, கோவை வடக்குல நாங்க வந்து 7-8 மாசத்துக்கு முன்னாடியே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அங்க வந்து நான் அந்த இதுக்குள்ள வேலையெல்லாம் செய்தேன். உங்களுக்கு அந்த தொகுதின்னு யாரு உங்களுக்கு சொன்னா? நீங்களே கோவை சவுத்துல இருந்தீங்க, எதுக்கு நார்த்துக்கு போனீங்க? உங்களுக்கு யார் அந்த இதுல உங்களுக்கு வேலை இருந்து சொல்லி நீங்க கோவை நார்த்துல தான் நிக்க போறீங்க, நீங்க வேலை செய்யுங்கிறது யாரு உங்களுக்கு சொன்னாங்க? எல்லாமே ஏமாத்துவாரு. இவங்க எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் இவங்க வந்து அந்த செய்த தவிர ஒத்துக்காத வரைக்கும் இது ஒண்ணும் திருந்த போறது இல்லை, ஒண்ணும் நல்லது நடக்க போறது இல்லை. அது அப்படித்தான் போயிட்டு இருக்கும். அடுத்த பாயிண்ட், நான் இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் இவங்க பார்த்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ரஜினி சார் ரசிகர்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை பக்கம் பேரக்கூடாது, ரஜினி வந்து அவருடைய அண்ணாமலைக்கு ஆதரவா வாய்ஸ் குரல் கொடுத்துடக்கூடாது, அது கொடுத்துட்டா அது பெரிய தப்பு, அது பெரிய ஒரு இது அவருக்கு ஆதரவுல எல்லாம் நடத்துறோம், அதுல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் சொன்னாங்க. அதாவது வந்து பொதுநலவாதிகள் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, சுயநலவாதிகள் எல்லாம் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி தமிழிசை சவுந்தரராஜன் 2-3 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து
அவங்க தத்துவத்தை அவங்க சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் பிஜேபின்னு வியாதி. இந்த வியாதிக்கு நல்ல மருத்துவம் பார்க்காத வரை பாஜக ஒன்றும் வளர போறது இல்லை சார். அதாவது வேதனின் உச்சத்துல நான் சொல்றேன் சார். நான் சோத்துல எல்லாம் எழுதிட்டு தெரிஞ்ச ஆளு, காவி வாங்கி சோத்துல எழுதின ஆளு. நான் சொல்றேன் சார், இவங்க பண்றது கொஞ்சமாவது மாறுவாங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் பாருங்க, அண்ணாமலைக்கு எதிராக பேசும் போதெல்லாம் நான் இவங்களை விமர்சனம் பண்ணியிருப்பேன். ஒவ்வொருத்தரும் இது கல்யாணராமன் முதற்கொண்டு அது வரைக்கும் நான் வந்து சில ரகசியங்களை கூட வெளியே சொல்லவே இல்லை. கல்யாணராமன் எப்போ அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரு, அப்பதான் நான் வந்து அவரை பத்தி உண்மையை வெளியே போட்டு உடைச்சேன். அதே மாதிரிதான் வானதி, அதே மாதிரிதான் தமிழிசை. எல்லாருக்கும் எது எடுத்து பாருங்க, அதான் இருக்கும், அதான் பேசியிருப்பேன். எனக்கு தனிப்பட்ட நோக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு புண்ணியவான் கிடைச்சிருக்கா, அதான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ். தமிழக பாஜகவும் கிடைச்சிருக்காரு. அவரை கொண்டாட வேண்டிய இடத்துல இருந்துட்டு அவரை எப்படியாவது காலி பண்ணணும் இந்த கும்பல் முடிவு பண்றதுங்கிற வேதனையில உள்ள வெளிப்பாடுதான் அது. என்னன்னா, நான் இதுக்கு இவங்களை பத்தி நான் எதுக்கு பேச போறேன்? மோடியின் தமிழகங்கிற புத்தகத்தை எழுதின ஆசிரியர்னா அந்த புக்கை வெளியிடுறதுக்காக நான் அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்திருக்கேன். அதுக்கு அணிஞ்சுரை கேட்டு கொடுத்திருக்கேன். அந்த இதுக்கு அது ஒரு சாம்பிள் காப்பீஸ் கொஞ்சம் போட்டோம், பிரிண்டே போட்டிருந்தோம். அதை அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்திருக்கேன். அதை பத்தி நான் தாமரை சேனல்ல ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அங்க வந்து நான் போகல. அன்னைக்கு இன்டர்வியூ போனது வந்து கல்யாணராமன். அவருக்கு மேலே இருக்குது ரொம்ப மரியாதை இருந்துச்சு அந்த நேரத்துல. அவரை போய் நான் அங்க போய் பார்க்க போனேன். நீங்க தாமரைக்கு வாங்கினாரு. அன்னைக்கு தான் முதல் நாள் தாமரை தளத்துக்குள்ளே, அதுக்கு உள்ள அது ஸ்டுடியோக்குள்ளே அன்னைக்கு தான் போயிருந்தேன். அது கிஷோருக்கு சாமி இவரும் தான் அந்த கலந்துரையாடல் 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போயிட்டு கடலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பிறகு நடந்த ஒரு நேர்முகம். அது எல்லாம் பேசி முடிச்சாங்க. அது கூட கிஷோர் சாமி கிளம்பி போயிட்டாரு, கல்யாணராமன் அங்க இருந்தாரு. அப்ப என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டே வந்தேன். புக்ல என்ன கண்டென்ட் இருக்கு, எப்படி எல்லாம் எழுதிருக்கேன், என்ன செய்திருக்காங்க, மோடியின் தமிழகம்ங்கிற புக்கு தலைப்பு, அதுக்குள்ள 27 அத்தியாயம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன். என்ன கேட்டா தெரியுமா? ஒரு பிரபலமான ஒருத்தருடைய பேரு ஒருத்தர் ஒரு புக்கை வெளியிட்டா அது நல்லா ரீச் ஆகும்லான்னு கேட்டாரு. ஆமா, அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? நான் புரிஞ்சுக்கல அவர் என்ன எங்க வாராங்கிறத ஃபர்ஸ்ட்ல புரிஞ்சுக்கல. அதுல என்ன சந்தேகம்? அதனால தாராளமா அது வெளியிடாத. அது வந்து பிரபலமான இதா இருந்தாலும் பிரபலமானதா அவரை பார்த்து சொன்ன வார்த்தை பிரபலமான இருந்தாலும் ஒரு சமயத்துல அவங்க முதல்ல ஒரு புக் வெளியிடும் போது அவங்கள ஒரு அறிமுகமா தானே இருந்திருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இந்த புக்கை வெளியிடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட கேட்டேன். ரொம்ப யோகே சிகமணியா நான் கேட்டேன். நான் சொன்னேன், இந்த புக்கை வெளியிடும் போது அதை ஏதோ கொஞ்சம் பேர் வாங்கி படிப்பாங்க. படிக்கும்போது அதன் மூலமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ப்ரொடியூசர் நிலை கிடைச்சா நான் படம் பண்ணுவேன். நான் அப்படிதான் சொன்னேன், படம் பண்ணுவேன். நீங்க இந்த புக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்களா? உங்க பேர் போட்டு பண்ணா எவ்வளவு ரீச் ஆகுது ஆயிட்டு போட்டு அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளோட முதல் முயற்சி எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் அவரே வந்து இன்னொரு பெரிய ரைட்டரை சொல்லி அவர் வந்து இவ்வளவு புக் எல்லாம் எழுதியிருக்காரு, நிறைய பிரபலமான புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காரு. இதுவே ஒரு பிரபலமான ஆளு பேர் போட்டா இந்த புக்கு நிறைய பேருக்கு சேரும்லான்னு சொன்னார். அப்படியே மேல கீழே பார்த்தேன். அதுக்கு அடுத்து அவரே சொன்னாரு, உங்களை கோ ஆத்தர்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். கோ ஆத்தர்னு உங்களை போட்டுக்குவோமா, ஆத்தருங்கிற இடத்துல ஏன் பேரை போடுவோம்னு சொன்னார். பதிலே நான் சொல்லல, அப்படி மேல கீழே பார்த்துட்டு நான் எந்த பதிலுமே சொல்லல. நான் 3 புக்குக்குள்ள கண்டென்ட் நான் கையில வச்சிருக்கேன். அந்த ஜெயில உட்கார்ந்து எழுதுனேன். அது அவ்வளோத்தையும் வந்து எழுதுனா நான் வந்து 3 புக்குக்கு என்கிட்ட இருக்கு விஷயங்கள் அப்படிலாம் சொன்னார். சொல்லும் போது கூடுதலாகவும் ஒரு தகவல் சொன்னார். அதையும் சொல்லிடுவோம் சந்தர்ப்பத்துல. கடலூர் ஜெயில இருந்து ஒரு புக்கை நான் திருடி கொண்டு வந்தேன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார், திருடி நான் வீட்டுல வச்சிருக்கேன், அதெல்லாம் வெளியே கிடைக்காத ஒரு பொக்கிஷம், அதை நான் திருடிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. திருட ஜெயில போய் புக்கை திருடிட்டு வந்த ஆளுதான் கல்யாணராமன். அவர் வந்து இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். நான் வந்து இதை எதையுமே நான் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கல. இன்னும் ரொம்ப நெருக்கமான 1-2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் இது தெரியாது. அப்படியே போட்டு புதைச்சிட்டேன், இதை விட்டுட்டேன். எதுக்கு நம்ம அந்த மனுஷன் ஏதோ ஒரு சித்தாந்தவாதி, ஒரு விகரசான ஒரு ஆளு, அதனால கைதாகி ஜெயில கிடந்த ஆளு, சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்காம இதை விட்டுட்டேன். அப்படின்னு அதோட அந்த சந்திப்பு முடிச்சு அதுக்கு பிறகு நான் அவரை பாக்குறது கிடையாது. கமலாலயத்துல வச்சு அதுக்கு பிறகு 1-2 தடவை அவர் அங்க நிக்கிறேன், நான் சைடு வாங்கிடுவேன். அவரா வாண்டாட வந்து என்ன எப்படி இருக்கியா அப்படின்பாரு. நானும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவேன். அதுக்கு பிறகு 1-2 தடவை தான் சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருந்து. இப்படிப்பட்ட யோகே சிகாமணி தான் கல்யாணராமன். இவரை பத்தி நான் இந்த உண்மையில எப்ப சொல்ல வேண்டியது வந்துச்சு அப்படின்னா, எப்ப இவர் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாரோ அப்ப நான் இதை சொல்ல வேண்டியது வந்துச்சு. இப்பவும் பாருங்க, இந்த ஆளு என்ன வேலை பார்த்து நடக்கிறாரு. அவர் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு ஜட்டியெல்லாம் வாங்கி கொடுத்தது இவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் ஜட்டி வாங்கி கொடுத்த நீங்க அப்படியே கேடி ராகவனுக்கும் ஒரு ஜட்டி டவுசர்ல வாங்கி கொடுத்தா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இவ்வளவு கேவலமான ஆட்களா இருக்காங்க. அதாவது தனிப்பட்ட வன்மத்தை எப்படி எல்லாம் கொட்டி தீர்க்கிறாங்க. நல்லா தீக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவு இவருக்கு வந்துதான் அண்ணாமலை வந்து கட்சியை வந்து உருவாக்க போறாருன்னு நான் நம்பல.
அவரை நம்பிதான் களத்துல இறங்குறார். அவரை நம்பிதான் அவர் ஒரு இயக்கமா ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை, அதாவது திரு ரஜினிகாந்தருடைய ரசிகர்களும் வரலாம், அது வேற. அதனால அவரு வருவாரு, இல்லைன்னா அவர் வந்துதான் இங்க வந்து நமக்கு ஆதரவு குரல் வீட்டி சொல்லி அதன் மூலமா தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நம்புவதாக நான் நம்பல. அப்படி எல்லாம் அப்படிப்பட்ட மனிதரே கிடையாது. அவருடைய உழைப்பை அவர் நம்புறாரு, அவருடைய திறமையை அவர் நம்புறாரு, அதை நோக்கி அவர் பயணப்படுறாரு. இல்லைன்னா அஜித்தினுடைய ரசிகர்கள் எல்லாம் நமக்கு வருவாங்க சார், வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், வருவாங்க. எங்களுடைய கள சூழ்நிலை அப்படி. விஜய பிடிக்காத அஜித்தினுடைய ரசிகர்கள் வந்து நேர ஆப்போசிட்ல யாரும் திறமையா இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் போவாங்க. ரஜினியை வந்து ஏற்கனவே ஆதரவு அர்ஜுனில இருந்து எல்லாம் சீண்டி வச்சிருக்காங்க. அப்ப ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் அண்ணாமலையை ஆதரிப்பாங்க, ஏற்கனவே ஆதரிச்சிருப்பாங்க. அதனால அப்படி வரக்கூடியவங்க வரத்தான் செய்வாங்க. ஆனா அவர் அந்த மனிதர் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களை நம்பியோ அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு, அதனால நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பாருன்னு நான் நினைக்கல. அஜித்தினுடைய ரசிகர்களா வருவாங்க அதனால அவர் ஆரம்பிக்காருன்னு சொல்லி நான் நம்பல. அவருடைய சொந்த பலத்தை, சொந்த திறமையை, அவருக்கு என்னென்ன திறமைகள் பிளஸ் படிப்பு என்னெல்லாம் அவர்கிட்ட இருக்கோ அதை வச்சுதான் மூலதனமா வச்சு அவர் இறங்கி இருக்காரு. சொந்த காலில் நிக்கிறது தான் அவர் விருப்பப்படுறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க சொல்றதுல வந்து ஒரு நிச்சயமா ஒரு உண்மை இருக்கு. ஏன்னா 2 நாளா வந்து அண்ணாமலை வந்து தமிழகத்துக்கான அரசியல்ல எடுத்திருக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது. நேற்று வந்து கும்மிடி பூண்டி வழக்குல வந்து வட மாநில தொழிலாளர்கள்னால இங்க வர பிரச்சனைகளை வந்து அவர் எடுத்து சொன்னாரு. அதை வந்து நம்ம ஓரளவுக்கு கண்காணிப்போட வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இன்னைக்கு வந்து நீட் தேர்வு குறித்து, இப்ப நீட் தேர்வு மறு தேர்வு வரப்போறது, அதுக்காக வந்து மத்திய அரசு வந்து பல விதமான இதை போட்டிருக்கு. நீட் தேர்வு நடத்துற அந்த கவர்னன்ஸ் பாடி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மாணவர்களுக்கான பரிசோதனையை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கியிருக்கு. அவங்க ஹெலிகாப்டர்ல வந்து கொண்டு போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இப்ப சொல்ற இதெல்லாம் மன அழுத்தத்தை ரொம்ப அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து நீட் தேர்வு அரசியலையும் அவர் வந்து கையில் எடுக்கிறாரு. ஆனா மாணவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்து தமிழகத்துக்கான அரசியலை பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அதாவது நீட் வேண்டான்னு அவர் சொல்லவே மாட்டார், இல்ல. அதுல உள்ள தவறுகளை, குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்றாரு. அவருக்கு அரசியல் இது கூட அவர் சொல்லலைன்னா என்ன சார் இது? அதாவது அவரு பாஜகவில் இருக்கும்போது, பாஜகவில் இருந்த போது அவர் பாஜக மாநில தலைவர், இல்லைன்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்த போது அவர் வந்து மத்திய அரசினுடைய ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி சில குறைகளை, தவறுகளை வந்து சுட்டி காட்ட முடியாதுதான். ஏன்னா ஆளுங்கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருந்துட்டு மத்திய அரசுல ஏதோ ஒரு தவறு நடந்தா கூட அதுக்கு சப்பகிட்டு தான் கேட்ட வேண்டிய, அதானே எதார்த்தம். அதை வந்து இவரும் வந்து அதை வந்து இல்ல கண்டுக்காம இக்னோர் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப அவர் தனியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னா அவரு அதையும் சேர்த்து தானே விமர்சனம் பண்ணணும். இல்லைன்னா பிஜேபியினுடைய பி மோடி, அமித்ஷாவும், மோகன் பாகவத் RSS அகில பாரத தலைவர் அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இவரை களத்துல இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லிதான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது திருமாவளவனா இருக்கட்டும், இல்லைன்னா வன்னியரசா இருக்கட்டும், இல்லைன்னா காங்கிரஸ்காரங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அதுதான் கம்யூனிஸ்ட்காரங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவர் இந்த அரசியல கூட பண்ணல அப்படின்னா பிறகு அவரை எப்படிதான் சக்சஸ் பண்ண முடியும்? அவரும் வந்து பிஜேபியினுடைய பி சொல்லி அதான் சொல்லிட்டு இருக்காங்க, அதான் சொல்ல போறாங்க. ஏன்னா வேற வழி கிடையாது. அண்ணாமலையை வந்து எதிர்கொள்றதுக்கு அண்ணாமலை பத்தி யாராவது திட்டுனாங்கன்னா அது பெரிய நியூஸா வரும். அண்ணாமலை பத்தி வானதி சீனிவாசன் அதை பேச போய் தான் சாணக்கியால ஒரு 85,000 பேர் இதை பார்த்திருக்காங்க. அது சாணக்கியாவில 85,000 இதை விட கூட ஒரு 10,000 20,000 வந்திருக்கலாம். 1,00,000 வச்சுக்கோங்க, 1,00,000 கொஞ்சம் கிராஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் முந்தா நாள் நேற்றை பார்த்ததை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். சாணக்கியாவில திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக இந்த விஷத்தெல்லாம் கக்குறதுக்கு முன்னாடி அவருடைய பேட்டி ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சது 2 லட்சத்துக்கு மேல பார்த்துருவாங்க. அவரு வந்து பிஹைண்ட் ரூட்ல போய் கொடுத்த ஒரு இன்டர்வியூ யாராவது எடுத்தா கூட அது ஒரு லட்சக்கணக்கில் தான் இருக்கும், அது கீழே எல்லாம் இருக்காது. யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்க, ஒரு நியூஸை போடுறாங்க சாணக்கியாவிலன்னா அதுக்கு எல்லா சேனல்லையும் கம்மியா இருக்குங்க, அதுலயும் கம்மியா இருக்கும். மற்றபடி அவர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு, எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாரு அப்படின்னா மினிமம் 2 லட்சம்ங்கிறது உத்தரவாதத்தோட இருக்கும். ஆனா வானதி வந்து அண்ணாமலையை பத்தி பேசினதுனாலதான் அது அவ்வளவு போயிருக்கு இந்த லெவலுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஒரு சில இன்டர்வியூ எல்லாம் எப்படி பாருங்க, எதுவுமே இருக்காது. அந்த வானதி சீனிவாசன் இவர் ரங்கராஜ் பாண்டே எடுத்த இன்டர்வியூல ஒரு மைனூட்டான ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்க, அது எல்லாமே அண்ணாமலை தரப்புல ஒரு கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கும். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கமெண்ட் செக்ஷன் ஒருக்க டைம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அந்த அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ரங்கராஜ் பாண்டியனுடைய செயல்பாட்டினால அவருடைய சேனல், அவருடைய இன்டர்வியூகள், பேட்டிகள் எல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது அண்ணனுக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு வேற வழி இல்லை. அதனால என்னமோ வந்து கொஞ்சம் அண்ணாமலைக்கும் ஒரு குத்திட்டு போனாதான் நமக்கு என்ன பொழைப்புங்கிற லெவலுக்கு ரங்கராஜ் பாண்டே வந்துட்டாரு.
கோலாகலா சீனிவாஸ் அந்த டெல்லி ராஜகோபால் கொஞ்சம் லேட் ஆயிரும். அதுல எனக்கு ரொம்ப வருத்தமான ஆளு டெல்லி ராஜகோபால் சார். ஒரு பத்திரிகையாளர்னா இப்படியா சார் இருப்பாங்க? சித்தாந்தவாதின்னு சொல்றாரு, பிஜேபி RSS சொல்றாரு. ஆனா வந்து விஜய்க்கு சொம்பு தூக்கிட்டு திரியிறாரு சமீபத்துல. நீ நல்லா பாருங்க, விஜய் வந்து தூக்கி பிடிச்சிட்டு திரியிறாரு. ஆனா கருணாநிதி எனக்கு தெரியுங்கிறாரு, நான் அவரு கூட நெருக்கி பழகினேங்கிறாரு, ஸ்டாலின் கூட நான் பழகினேன்னு சொல்றாரு. பத்திரிகையாளர் எல்லாத்துலயும் கான்டாக்ட்ல இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது வேற. ஆனா உங்க நிலைப்பாட்டே நான் உங்களுக்காக பண்ணிருக்கேங்கிற மாதிரி போயிட்டு இப்ப அண்ணாமலையை கரிஞ்சு கொட்டிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்ச நாள் பாருங்க, அண்ணாமலை பத்தி அவர் பேசக்கூடிய அந்த இன்டர்வியூகள், அவர் வந்து கலந்தக்கூடிய இன்டர்வியூ எல்லாம் வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும், அதை பாருங்க. அண்ணாமலைக்கு எதிராக போன அத்தனை பேருடைய அந்த நேர்முகங்களும் வந்து பார்வையாளர்கள் கம்மியாயிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நான் அவரை சொல்ல வந்தேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர். ஆனா பாருங்க அவருடைய, ஆனா வந்து பாஜக RSSக்கு சாதகமான ஆளு, இந்துத்துவ சக்தி, இந்துத்துவ ஆளுனா இந்த உங்க சேனல் வந்து அந்த நிலைப்பாட்டுல இருந்தா தான் நாளைக்கு இன்டர்வியூ கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கேட்டுதான் அவர் இன்டர்வியூ கொடுப்பார். நான் என்ன சொல்ல, மொத்தமா என்ன சொல்ல வரேன்னா, ரங்கராஜ் பாண்டேன்னு சொல்றது வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு அவருக்கு எந்த வாக்கே தவறும் கிடையாது. சித்தாந்த ரீதியாக அவர் இதுக்கு முன்னாடி திமுக மேடையில ஏறும்போது நான் அவரை கடுமையா விமர்சனம் தான் பண்ணேன். திமுகவுல ஒரு குத்து, அதாவது இந்த வாழை மரத்துல ஒரு குத்து, தென்னை மரத்துல ஒரு குத்துன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கு. ஏனில ஒரு குத்து, வாழை சின்ன தென்னை மரத்துல ஒரு குத்துங்கிறது படத்துல வந்த டயலாக். அவருக்கு நான் இதை மாதிரி சொல்லியிருப்பேன். சபரிமலைக்கு மாலை போட்ட நீ சபரிமலைக்கு தான் போகணும், செத்த வீட்டுக்கு ஏன் போறீங்கன்னு கேட்டேன். செத்த வீட்டுக்கு போறதா இருந்தா சபரிமலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். இப்படி எல்லாம் நான் அந்த இதுல நான் பேசியிருக்கேன், விமர்சனம் பண்ணிருக்கேன். காரணம் வந்து ஒண்ணுதான், திமுக மேடையில போய் இவர் பேசிட்டு இருந்தார். ஏன் அப்படி நான் அவரை கடுமையா சொன்னேன் அப்படின்னா, பாஜகவினுடைய பேச்சாளர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்தினாங்க. அந்த பயிற்சி முகாம்ல ஒரு ஆள் இவரு கெஸ்ட் போய் வந்து இவரும் பயிற்சி கொடுத்துட்டு வந்தவர். அப்ப ஒரு பாஜக ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியில போய் நீங்க இந்த அளவுக்கு பண்றீங்கன்னா, நான் வந்து ஒரு தேசியவாதி, எனக்கு வந்து தந்தி டிவில இருக்கும்போது எனக்கு ஒரு பொட்டு வைக்க முடியல, அது என்னுடைய குறையா இருந்துச்சு, சுதந்திரம் இல்லாம போச்சுன்னா சொன்னார். அதுல இருந்து வெளியே வரக்கூடிய நேரத்துல இன்னும் சுதந்திரமா நான் என்ன செயல்படுவேன்னு சொன்னார். அப்ப நான் வந்து என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இவர் ஒரு தேசியவாதியா, சிறந்த தேசியவாதியா செயல்பட போறாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அண்ணாமலையுடைய என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பேமெண்ட் வாங்கிட்டு தான் லைவ் போட்டாரு அண்ணன். எனக்கு தெரியும், கமலாலயத்துல இருந்து பேமெண்ட் வாங்கினாருன்னு எனக்கு தெரியும். எவ்வளவுன்னு வேணா அதுக்கு அதையும் கூட அக்யூரேட்டா சொல்லணும்னு சொல்லிவிடுவார், வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால பேமெண்ட்டுக்காக அதெல்லாம் வேண்டாம் சார். இந்த கடிச்ச எலெக்ஷன் இருக்குல்ல, கடந்த தேர்தல் 2026, இப்ப சமீபத்துல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல கூகுள் விளம்பரத்துல வந்து திமுகவினுடைய விளம்பரங்கள் எல்லாம் வந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா சேனல்களையும் வந்துச்சுதான். நான் அதை குறை சொல்லல, அது கூகுள்காரங்க போட்ட விளம்பரம், அது வரும், தானாக வருது, ரைட், ஓகே. சாணக்கியால பாருங்க, அவர் போட்ட எல்லா இன்டர்வியூலையும் பிகினிங்ல எடுத்த உடனே திமுகவினுடைய விளம்பரம் இருக்கும், வீடியோவிலே இருக்கு. இவங்க போடக்கூடிய வீடியோல இவங்க உள்ள இன்சர்ட் பண்ணி போட்டாங்க. என்ன சித்தாந்தம்? அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலையினால பாதிப்பு வருது, அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி தேவையில்லாத ஆடியோ எல்லாம் புடுங்கிறதுனால சிக்கல் வருது, அதனால அவர் அப்படியே கீழே வராரு. அதுக்கு வந்து நம்ம வானதி சீனிவாசனை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டா நல்லா இருக்கும். அதே நாள் அப்படியே போய் எழுமுருகனையும் போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அடுத்து எழுமுருகன்ட்ட கூட ஒரு இன்டர்வியூ வாங்கியிருக்கலாம், அது அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல போடலாம். அடுத்து வந்து நயினார் நாகேந்திரன் இன்டர்வியூ எடுத்து போடலாம், வேற வழி இல்லைங்கிற லெவல்ல இருக்காங்க. அது அவங்களுடைய எதிர்காலம் அவங்க பார்த்துட்டு போட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் அசைக்க முடியாத ஒரு சக்தி சார் திரு அண்ணாமலை IPS. தமிழகத்துல அரசியல்ல அவரை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. இவங்க வரக்கூடிய காலங்களும் வந்து நிச்சயமாக ஜோசப் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, அவ்வளவுதான், அதுதான் நடக்க போகுது. ஆனா இப்பவே களம் அப்படிதான் இருக்கு. திமுகவும் ஃபீல்ட் அவுட் தான், அதிமுகவும் ஃபீல்ட் அவுட் தான். அதிமுகவுடைய அழிவை நம்ம பயன்படுத்தணும்னு திமுக நினைக்குது. அதிமுகவுடைய அழிவுல இருந்து விடுதலை தாவகாவை வளர்க்கணும்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா, ஜோசப் விஜய் எல்லாரும் இவங்க திட்டமிட்டு இவங்க அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா பாஜகவினுடைய தலைவர்கள் பாஜகவை வளர்க்கறதுக்கு எந்த இதுவும் பண்ணல. விஜயதரணி மாதிரியான ஆட்கள் பாஜகவில இருந்தே இடம்பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க அண்ணாமலையை கரிஞ்சு கொட்டுற வேலையை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் நடக்கும். அடுத்த எலெக்ஷன்ல என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு இறுதி கேள்வி இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும், இப்ப அடுத்த கட்டமா அண்ணாமலை என்ன செய்யக்கூடும்? கட்சி ஆரம்பிப்பார். அதாவது நான் வந்து எதிர்பார்க்கறது இதுதான் சார், கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு அவர் சொன்னேன் தான், ஒரு இதா சொன்னேன். அந்த ஒரு கட்சி, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அது அடுத்த இது. இப்பவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த வி த லீடர்ஸ் அந்த வெப்சைட்ல போய் அந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதிகள்ல நீங்க யார் யாரெல்லாம் நீங்க வந்து ஒரு இப்ப இணைஞ்சிருக்கிறதெல்லாம் வாலண்டியர்ஸ். இதுக்கு மேல நீங்க டைம் கொடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு 3 கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்கியிருக்காங்க. அது உள்ள இருக்கு. அது எல்லாமே அந்தந்த சட்டமன்ற தொகுதியை சம்பந்தப்பட்டுதான் உள்ள இருக்கு. அந்த சட்டமன்ற தொகுதியில நான் வந்து இந்த தொகுதிக்குள்ளுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்திருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ ட்ரைனிங் கொடுத்து எதனா
அதே மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுத்தா உங்களால பங்கெடுக்க முடியுமா, உங்களுக்கு அது டைம் ஒதுக்க முடியுமா, வீக்கெண்ட் டேஸ் வாரத்துல சனி ஞாயிறுகளை ஞாயிறு மாதிரியான நாட்களை இந்த இந்த வேலைக்காக உங்களால ஒதுக்க முடியுமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படி எல்லாம் நிறைய கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க. அதுல 3 கேள்வி, அதுல இதெல்லாம் உள்ள வருது. அப்ப இதுல போய் உள்ள இணையக்கூடிய எல்லாருமே வந்து அதாவது கிராஸ் ரூட் லீடர்ஷிப் அப்படிங்கிற கேட்டகரியில அது வருது. அப்ப அதெல்லாம் வந்து அவங்க கரெக்டா தான் எல்லாம் மூவ் ஆகி போயிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து எலெக்ஷன் இதுல நிக்கிற அந்த இதை வர உள்ளாட்சி தேர்தலை மைண்ட்ல வச்சு பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நான் வந்து அந்த இடைத்தேர்தலில் நிக்கணுங்கிறது என்னுடைய பெருந்துறையை நான் வந்து முதலே சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல கூட பல தடவை நம்ம டச் பண்ணி பேசியிருக்கோம். அதை பெருந்துறையில் அவர் நிற்கும் பட்சத்துல சார் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சார். கட்சி இப்பதான் கட்சி என்னதான் ஆரம்பிக்க போறாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு 1 மாசத்துல 2 மாசத்துல அந்த தேர்தல் வரக்கூடும், அந்த இடைத்தேர்தல். ஏன்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பெருந்துறையில நடக்கக்கூடிய தேர்தல் ஒரு கட்சி ஒருவேளை ஆகஸ்ட் மாசத்துல ஆரம்பிக்கிறாங்கன்னே வச்சிடுங்க. அதுல இருந்து 1 மாசம் 2 மாசத்துல தேர்தல் வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒருவேளை முன்னாடி ஆரம்பிக்கலாம், எனக்கு தெரியல. அப்படி ஆரம்பிக்கும் போது அந்த எலெக்ஷன்ல அவரு நின்னாருன்னா பெருந்துறையில 100% திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெறுவார். அவருக்கு மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு பெரிய அனுதாபமே. அவருக்கு எதிர்க்க எல்லா கட்சியும் சேர்ந்து யாராவது ஒரு வேட்பாளர் நிறுத்தினா என்ன ஆகும்? நின்றுட்டு போறாங்க, தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தினா அதே வந்து அவருக்குடைய முக்கியத்துவத்தை அதிகரிக்கும் நினைக்கிறேன். நிச்சயமா இப்ப எல்லாரும் சேர்ந்து அப்படி பார்க்கும்போது வாய்ப்பு இல்ல. கண்டிப்பாக இந்த தாவாக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனம் வேற எதுவும் நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. திமுக அண்ணா திமுக இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம், மறைமுகமாக ஆதரிக்கலாம், ஏதாவது ஒண்ணு செய்யலாம். அண்ணாமலைக்கு எதிராக அவங்க என்ன ஏதாவது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எடுத்தாலும் எடுக்கலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா அண்ணாமலை அங்க வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைந்தால் அவருடைய கட்சிக்கு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத யோசிங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் ஒரு ஆள் அந்த இடத்துல வெற்றி பெற்றாலே அது வந்து ஆளுங்கட்சியாகி இந்த தகவுக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா மாறிடும். சட்டசபைக்கு உள்ளாலே அண்ணாமலை தான் வந்து சிங்கமா இருக்க போறாரு. சட்டசபைக்கு வெளியே வந்து அந்த கொடுக்கக்கூடிய பேட்டி எல்லாத்துலயும் அவர் தான் கதாநாயகனா இருப்பார். அவருடைய பேச்சு மட்டும் தான் சார். முதலாவது சொன்ன பாத்தீங்களா, அண்ணாமலையை யாராவது திட்டுனாலும் அது பெரிய நியூஸா வருது, அண்ணாமலை யாராவது பாராட்டி ஆதரிச்சாலும் அது பெரிய நியூஸா வருது. ஒரு சமயத்துல மோடிக்கு இதே மாதிரி குஜராத்ல இருந்துச்சு. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருந்த ஒரு கருணாநிதி எல்லாம் அந்த மாதிரி மோடியை திடீர்னு பம்பெடுப்பாருன்னா அவரை பிடிச்சி பாராட்டி சொல்லிட்டு வந்துருவாரு. அது வந்து ஆல் இந்தியா நியூஸா பிளாஸ் ஆயிரும். அது இன்னைக்கு தமிழகத்துல அண்ணாமலைக்கு இருக்கு. அண்ணாமலை பத்தி ஆதரிச்சு பேசினாலும் அது வந்து வருது. திருமாவளவன் ஏதாவது அண்ணாமலை பத்தி பேசினாலும் அன்னைக்கு அந்த நியூஸ் பெருசா வருது. அதனாலே அவர் பேசுவார். அதனாலே மற்ற இப்ப வானதி சீனிவாசன் அண்ணாமலை பத்தி பேசலன்னா அது புஷ்னே ஆயிருக்கும், அந்த இன்டர்வியூ புஷ்னே ஆயிருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு வருது அப்படின்னா அண்ணாமலையை மையப்படுத்தி பேசினா மட்டும் வருது. மற்ற பத்திரிகையாளர்களும் அண்ணாமலையை பத்தி பேசினா மட்டும்தான் அது அந்த சேனல்கள் அதை நிறைய பேர் பாக்குறாங்க. இதுதான் நடைமுறையில இருக்கு. அதனால அண்ணாமலை அதன் பெருந்துறையில் நிக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பா அவரு இது யோசிக்காம இருக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இது கடவுள் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு வரமா நான் நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தலுங்கிற கான்செப்டே இவங்க எல்லாம் அவசரப்பட்டு டிமாண்ட்ல ராஜினாமா பண்ணிட்டு போய் தவகையில சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு இப்ப 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. சி.வி. சண்முகம் ராஜினாமா பண்ணணுமா வேண்டாமா, மதில் மேல விஜயபாஸ்கரும் ராஜினாமா பண்ணிட்டாரு. சரி, அவர் பண்ணிட்டாரு. அதாவது சி.வி. சண்முகம் வந்து விஜயபாஸ்கராவது அவருக்கு தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நபர். அதனால அவர் தொடர்ந்து அங்க நல்ல மக்கள் செல்வாக்க வச்சிருக்காரு, தனிப்பட்ட செல்வாக்க வச்சே வர முடியும்னு ஒரு நம்பிக்கையில அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதி பன்னீர் பேருக்கு அது பன்னீர், அதாவது பாமக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி அந்த சட்டமன்ற தொகுதி. இன்னொன்று பாஜகவும் அங்க வந்து அண்ணாமலை வந்த பிறகு மாநில தலைவரை வந்த பிறகு அங்க நல்ல ஒரு எழுச்சி உள்ள ஒரு தொகுதி வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அந்த சட்டமன்ற தொகுதியில பாஜகவினுடைய இது வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா வந்திருந்து. இப்ப அது வந்து அண்ணாமலைக்கு சாதகமா அது நிக்குது. இப்ப இந்த இடத்துல அவரு எப்படி சி.வி. சண்முகம் வெற்றி பெறுவார். அப்ப அந்த ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரம் தயக்கப்படுறாரு. இதுக்கு மேல பாருங்க, ஒரு அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ண மாட்டாங்க. நீங்களா கட்சியை விட்டு தள்ளுங்க, அப்ப நான் அந்த கட்சியில சேர்ந்துடலாம், கேள்வி கேட்க முடியாது. ஆனா கட்சிக்கு உள்ளாலே இருந்தீங்கன்னா நீங்க வந்து பதவியை வச்சுட்டு அப்படியே சேர்ந்தீங்கன்னா கட்சி தாவல் சட்டப்படி உங்க பதவி பறிக்கப்பட்டுரும். அப்ப அதனால இவங்க தயக்கப்படுறாங்க. இப்ப வந்து விஜய் வந்து எதுக்கு சார் வந்து மதுராந்தகத்துல போய் ஒரு பெரிய 25,000 பேர் சேர்றதா சொன்னாங்க. அது 2,000 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஷேர் எல்லாம் காலியா தான் கிடந்துச்சு. ஆனா அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்கு அங்க போய் பண்ணாங்க? இடைத்தேர்தல் தான். வரக்கூடிய இடைத்தேர்தல் அங்க வெற்றி பெற வைக்கணும். அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய சேலஞ்ச். அது பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா அவருக்கு இது தப்பா போயிடும். அதனால அவரு அதுக்கு முயற்சி பண்றாரு.
இது மாதிரி மற்ற தொகுதிகளிலே பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா தொகுதியிலுமே பண்ணுவாங்க. ஈரோடு, அதாவது திருச்சி கிழக்குல ஏற்கனவே அவர் நன்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணாரு. அதே மாதிரி இனிமே மற்ற தொகுதிகளிலே அவங்க கவனம் செலுத்துவாங்க. அதுல பெருந்துறை வந்து அது அந்த ஏரியாவும் சரி, அது முழுக்க முழுக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு சாதகமான ஒரு தொகுதி அது. அதே மாதிரி நீங்க வந்து தாராபுரம் கூட வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு சாதகமா தான் இருக்கும். தனி தொகுதி அது, ஆனா அவருக்கு சாதகமா தான் இருக்கும். இது எப்படியோ பெருந்துறையில மட்டுமாவது அவர் வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. தோத்தாலும் ஒண்ணும் ஆகாது சார். கட்சி இப்பதான் ஆரம்பிச்சாரு, தோத்து போயிட்டாரு, அவ்வளவுதான். ஏன்னா அவர் சேலஞ்சை எப்பவும் மீட் பண்ணுவார். அவர் முதல் முறையே அவரை வந்து பாஜக வந்த உடனே துணைத் தலைவர், அப்ப வந்து அவர் நின்னது அரவக்குறிச்சி தொகுதி வந்து பிஜேபியே இல்லாத ஒரு ஏரியா. அப்படின்னா அன்னைக்குள்ள சூழ்நிலையில் பிஜேபி இல்லாத ஒரு பகுதி அது. அப்ப அந்த இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்களே, நீங்க கோயம்புத்தூர் ஏரியால நின்று ஒரு இடத்துல நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகலாங்கிற ஆலோசனை அன்னைக்கு அவருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லாத இடத்துல கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு. கட்சி அங்க இல்ல, நம்ம நிக்கிறது மூலமா எல்லா ஊர்லயும் போய் சேருங்களா கட்சி. கரெக்டா அவர் சொன்ன மாதிரியே கட்சி சேர்த்துட்டார். கட்சியை கொண்டு போய் ஓரளவுக்கு அந்த அரவக்குறிச்சியில நல்லாவே சேர்த்துட்டார். பாஜக அன்னைக்கு சேர்த்திருந்தார். அதே மாதிரி இவர் வந்து இந்த சேலஞ்சை மீட் பண்ண முடியாது. ஒரே ஒரு வெற்றி தான் அண்ணா, அது எம்ஜிஆர் கிடைச்சது 72ல திண்டுக்கல் மாயத்தேவர் வெற்றி பெற்றாரு. ஆனா 77 ஆட்சி பிடிச்சு விட்டார். அதனால இந்த இடைத்தேர்தலுங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். ஆளுங்கட்சி போய் ஏன்னா சேர்ந்தவங்க எல்லாரும் ரிசைன் பண்ணவங்க எல்லாரும் ஆளுங்கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க வெற்றி பெறலன்னா அவங்களுக்கு பெரிய மைனஸா போயிடும். ஆனா எதிர்கட்சி வெற்றி பெறலன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வழக்கமா ஆளுங்கட்சி தானே வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஒரே டயலாக்ல. அதனால அண்ணாமலை அவர்கள் இருந்து வெற்றி பெற்றா அது வந்து அந்த அவருடைய அரசியல் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அது கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அது ஒரு வித்திடும். அதனால அவர் கண்டிப்பா நிப்பாருன்னு நான் நம்புறேன். நிக்கணும். நன்றி, நன்றி, நன்றி சார். ஸோ நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை திரு சின்னப்ப கணேசன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார். மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.